இப்ப நம்ம ஷாபான் மாசத்தை அடைஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோற்ற மாசம்னு சொன்னா ஷாபான் மாசம் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஷாபான் 15ல லைலத்துல் பராத்னு சொல்லி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு பராத் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி 15ல நோன்பு பிடிக்கிறத பாக்குறோம். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா? சிலவங்க கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாசத்துல அதிக நோன்புகளை பிடிச்சாங்க, நிஸ்ஃபு ஷாபான்ல பிடிச்சாங்க, நிஸ்ஃபு ஷாபான்ல பிடிச்சாங்களா? அப்ப எப்படி ஒரு நாள் நோன்பு நோக்கிறது? பராத்துல பேரை சொல்லி யாரும் நோன்பு நோக்க தேவையில்லை. பராத்துல பேரு தான் பிரச்சனை. என்ன கட் பண்ணுங்க, நோம்ப பிடிங்க. ஐயாமுல் பீம் பிற 15 ஷாபான் பிடிங்க நோம்ப. எல்லாத்துக்கும் மார்க்கம் வழிகாட்டி தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ளேயும் என்ன செய்யறது? குறுக்கு வேலைகள் பார்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல. மானஹாகும் அன்ஹு ஃபத்தஹு, அவங்க தடுத்ததை நீ தவிர்த்து நட. தடுக்கலையா நீ எப்படி தடுப்பாய்? இந்த கேள்வி இங்க இருக்குது. அந்த நோம்பை யார் பிடிக்கிறாங்களோ, என்னத்துக்காக வேண்டி நோம்பு பிடிக்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கணும், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துல போடணும்ன்றதுக்காக வேண்டி நோம்பு பிடிக்கிறீங்களா? மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி ஒரு நாள் நீங்க நோன்பு நோக்கிறது, அதுக்கு என்ன கூலி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார் 70 கரீஃபா. அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்வான் தெரியுமா? 70 ஆண்டுகளுக்கு நரகத்தை விட்டு தூரமாக்கிடுவான். இன்றைக்கு என்னன்னு சொன்னா, சரியா ஷாபான் 15 வந்தா போதும், சின்ன சின்ன வீடியோவா என்ன செய்யறது, அந்த நாளைக்கு தான் ரிலீஸ் பண்றது, அந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறது. ஷைத்தானுக்கு பிடிக்காது, ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்ப நோன்பு பிடிக்கிறத தடுக்கிறதாக இருந்தால் நல்ல முறையில ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு தூரமாக்க பார்க்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? நரகத்துக்குள்ள போய் உள்ள பாக்குறீங்கன்றத விளங்கிக்கோங்க. இவ்வளவும் தான்.